ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கான தீர்வில் குறுக்கிடும் ட்ரம்ப். கணவர் வெளிநாட்டில், தமிழர் பகுதியில் 2 சகோதரிகள் கொடூரமாக வெட்டி கொலை. சூடு பிடிக்கும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை, புட்டின் எடுத்த அதிரடி நடவடிக்கை. நாமல் ராஜபக்ஷவை இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக்க திட்டப்படும் திட்டம். கனடாவில் வேலையிழப்பு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். நாட்டை உலுக்கிய பெண் வைத்தியர் விவகாரம், பதவி விலகும் பெண் அதிகாரிகள். தமிழ் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறலை பயன்படுத்தி இலங்கை இராணுவத்தை அமெரிக்கா தன்பக்கம் இழுத்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இலங்கையின் முன்னாள் படைத்துறை மற்றும் உளவுத்துறை தலைவர்கள் மற்றும் சகாக்களை எல்லாம் தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறல் என்ற விடயத்தின் ஊடாக தண்டிப்போம் என்ற சமிக்ஞையை காட்டி தன் பக்கம் அமெரிக்கா ஈர்த்துள்ளது. ஜெனீவா மனித உரிமை மற்றும் இலங்கை மக்களையும் பயன்படுத்தி இலங்கையை முழுவதுமாக தன் பக்கம் இழுப்பதற்கான சகல முடிவுகளையும் அமெரிக்கா முன்னெடுத்து வருகின்றது. இது ட்ரம்பின் எதிர்கால அரசியலுக்கு மிகப்பெரிய திறவுகோலாக அமைத்துக் கொள்ள ஈழத்தமிழர் பிரச்சனையை ட்ரம்ப் செயல்படுத்துவதாகவும் இதற்காக ஈழத்தமிழர்களை ட்ரம்ப் பகடைக்காயாக பயன்படுத்தும் திட்டங்கள் தற்போது காணப்படுவதையும், இந்தியா இதுவரையான காலப்பகுதியில் ஈழத்தமிழர்களை வெறும் பகடைக்காயாக பயன்படுத்தி தமது அரசியல் முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றமையையும் சுட்டிக்காட்டி பல்வேறு ஊடகதாரர்கள் இவற்றை வெளியிட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. திருகோணமலை மூதூர் தகா நகரில் 2 சகோதரிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 68 மற்றும் 74 வயதுடைய இருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மூதூர் நகர் பகுதியில் இடம்பெற்ற இந்த கொடூர சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது: கணவர் வெளிநாட்டில் வசித்து வருபவர் எனவும் ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் அவரது பெரியம்மா ஆகிய இருவர் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். அத்துடன் உயிரிழந்த ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி என்பவரின் 15 வயது மகள் வெட்டு காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கொலை சம்பவத்தில் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் முகமூடி அணிந்தவர்களால் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் மூதூர் போலீசார் சந்தேகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுடனான போர் நிறுத்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே 3 ஆண்டுகளாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகின்றார். இதேவேளை கடந்த 3 ஆண்டுகளாக அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய இராணுவ உதவிகளுக்கு ஈடாக உக்ரைனில் உள்ள கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கடந்த மாதம் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஆகிய இருவருக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறியிருந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து உக்ரைனுக்கு வழங்கி வந்த இராணுவ உதவிகள் அனைத்தையும் அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. இதையடுத்து வெள்ளை மாளிகையில் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்த ஜெலன்ஸ்கி போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சம்மதம் தெரிவித்தார். அதன்படி சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் அமெரிக்கா உக்ரைனுக்கு இடையிலான வெளியுறவு மந்திரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தை முடிந்த பின் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதில் அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட 30 நாள் போர் நிறுத்தத்தை உடனடியாக ஏற்க உக்ரைன் தயாராக இருந்திருந்தது. இந்த போர் நிறுத்தம் காரணமாக இருதரப்பின் பரஸ்பர ஒப்பந்தத்தால் இந்த போர் நிறுத்தம் நீடிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாமல் ராஜபக்ஷவை அடுத்த ஜனாதிபதியாக்கும் அனைத்து ஏற்பாடுகளும் செயல்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்தார். இந்த நாட்டின் அடுத்த தலைவர் நிச்சயமாக நாமல் ராஜபக்ஷ தான் என்று நாங்கள் நம்புகின்றோம். நாங்களும் அப்போதே அப்படித்தான் சொன்னோம். இன்றைய திகதிக்குள் இந்த நாட்டு மக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் செயற்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நாட்டிற்காக உழைத்த தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ ஆவார். இந்த நாட்டில் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர் அவர்தான். எனவே மஹிந்த ராஜபக்ஷ முகாமின் அடுத்த தலைவராக நாமல் ராஜபக்ஷவை வைத்து இந்த வேலை திட்டம்
முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்குவதற்கான எங்கள் திட்டம் உருவாகும். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் ஆரம்ப மட்டத்திலிருந்து தயார் செய்து வருகின்றோம் என அவர் தெரிவித்தார். கனேடியர்கள் மத்தியில் வேலை இழப்புகள் குறித்த பதற்றம் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட புதிய கருத்து கணிப்பின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவுடன் நடக்கும் வர்த்தக போரின் விளைவாக வேலை இழப்புகளுக்கான அச்சம் ஏற்படுவதாக 40% கனேடியர்கள் தெரிவித்துள்ளார்கள். பல தொழில் நிறுவனங்கள் வேலை வாய்ப்புகளை குறைக்க தொடங்கியுள்ளமையும் இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 7 முதல் 10 வரை 1500க்கும் மேற்பட்ட கனேடியர்களிடமிருந்து இது தொடர்பில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. 50% அதிகமான பணியாளர்களின் வேலை பாதுகாப்பு தொடர்பில் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இது நாட்டின் மிக அதிகமான விகிதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலை இழப்புகள் தொடர்பில் பெண்களை விடவும் ஆண்கள் அதிகளவு கரிசனை கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து தரப்பிலும் வேலை இழப்புகளுக்கான அச்சம் இருப்பதால் கனடாவின் பொருளாதாரத்தில் நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அனைத்து பெண் கிராம அலுவலகர்களும் இன்று முதல் இரவு பணியிலிருந்து விலகுவார்கள் என்று இலங்கை கிராம அலுவலகர் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுர வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் ஒருவர் கொடூரமான முறையில் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் நாட்டையே பரபரப்புக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் உள்ள பெண் கிராம அலுவலகர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று கிராம அலுவலகர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கான தீர்வில் குறுக்கிடும் ட்ரம்ப். கணவர் வெளிநாட்டில், தமிழர் பகுதியில் 2 சகோதரிகள் கொடூரமாக வெட்டி கொலை. சூடு பிடிக்கும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை, புட்டின் எடுத்த அதிரடி நடவடிக்கை. நாமல் ராஜபக்ஷவை இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக்க திட்டப்படும் திட்டம். கனடாவில் வேலை இழப்பு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். நாட்டை உலுக்கிய பெண் வைத்தியர் விவகாரம், பதவி விலகும் பெண் அதிகாரிகள்.